சுவிசேஷம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்ட உடனே தான் பாவி அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு உண்மையிலேயே தன்னுடைய பாவத்துல இருந்து அவன் மனம் திரும்பணும் முடிவெடுத்து தான் செய்த பாவங்களுக்காக மனது வருந்தி மனம் திருந்துகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறது தான் உண்மையிலேயே சுவிசேஷம். இதுதான் பாவ மன்னிப்பை அவனுக்கு கொடுத்து தேவனோடு கூட அவனை ஐக்கியத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பாவ நிலையை உணர்த்துகிற ஒரு பிரசங்கமோ அந்த பாவ நிலையிலேயே தொடர விரும்பாம தேவனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு தேவனோட கூட ஐக்கிய உறவுல நான் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையையோ தூண்டாத எந்த ஒரு காரியமுமே சுவிசேஷத்திலே சேர்த்தி ஆகாது. தேவனும் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு தன்னோட கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அவர்கள் வந்துடணும் அப்படிங்கறதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரே ஒழிய இந்த மாதிரி விசுவாசிகளை துரத்தணும், நோய்களில இருந்து ஜனங்களை விடுவிக்கணும், அவங்க எல்லாம் பணக்காரனா மாத்தணும், மற்ற கஷ்டங்கள் எதுவுமே அவர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நோக்கத்தையும் வைத்துக் கொண்டு அவர் இந்த உலகத்திலே வரல.